போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் மாசு அளவை குறைக்கும் வகையிலும் பயணிகளுக்கு தேவையான பல்வேறு வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்துகள் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அது குறித்து புதிய பேருந்தில் பயணித்தபடியே மக்களின் கருத்துக்களை கேட்டறிகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன நெரிசல், அதனால் ஏற்பட்டு வரும் மாசு என தமிழகத்தில் போக்குவரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பது ஒரு புறம் இருந்தாலும் அதனால் ஏற்படும் மாசுவை சமாளிப்பதற்கு மற்றொரு புறம் ஒரு பெரும் சவாலாகவே இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில்தான் கடந்த 7ஆம் தேதி சுமார் 550 பேருந்துகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். அந்த சிறப்பு பேருந்தில் தான் தற்போது நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது இங்கே இயக்கக்கூடிய இந்த சிறப்பு பேருந்தில் பயணிகளுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை இந்த பேருந்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பயணிகள் அதிக அளவில் ஏறுவது இறங்குவது அதிகமாக இருப்பதால் இந்த பேருந்தின் படிக்கட்டு சுவடு அதிக அளவில் நல்ல அகண்டமாக இருக்கிறது. பயணிகள் விசாலமாக நின்று பயணம் செய்வதற்கு ஏதுவாக இந்த நின்று பயணம் செய்யக்கூடிய இடமானது நல்ல அகலமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை சாலைகளில் பேருந்தில் பயணம் செய்யும் மக்களுக்கு தாங்கள் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தம் என்ன என்று தெரியாமல் சிக்கி தவிப்பது வழக்கம். அவர்களுக்கு ஏதுவாக அடுத்ததாக வரக்கூடிய பேருந்து நிறுத்தம் என்ன என்பதை முன்கூட்டியே அறிவிக்கும் விதமாக ஒரு ஒலிபெருக்கியுடன் இந்த பேருந்தில் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். சார், இந்த பேருந்தில் நீங்கள் ரெகுலராக பயணம் செஞ்சுருக்கீங்க, இந்த புது பேருந்து இதில் என்னென்ன திட்டங்களாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க, உங்களுக்கு எப்படிலாம் இது வசதியாக இருக்குது சார்? வயது முதியோர்களும் ஏறி இறங்கிறது வசதியாக படிக்கட்டு மெயினாக இருக்குது சார். ஏன்னா இப்போ பழைய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ரொம்ப உயரமாக இருக்கும். அது முதியோர்களை உடனே ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வண்டி தாழ் படிக்கட்டு இருக்கிறதுனால ஏறி இறங்குறதுக்கு வசதியாக இருக்குது. அதே மாதிரி வண்டி கோயம்பேடு போச்சிங்கன்னா வண்டி இறங்குறதுக்கு முன்னாடியே கூட்டம் ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு வசதி இப்போ படிக்கட்டு அகலமாக இருக்கிறதுனால யாருக்கு எந்த இடைஞ்சலோ இல்லை பாயிண்ட் கீழே வீரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ரொம்ப நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப சீட்லாம் ரொம்ப அகலமாக நல்லா இருக்குது. நான் டெய்லி வடபழனியில் போயிட்டு இறங்குவேன். இப்போ எனக்கு இங்கேயே ஸ்டாப்பிங் முதல்ல 570 அந்த ஸ்டாப்பிங்கில் நிறுத்த மாட்டாங்க. இப்போ இந்த வண்டி டான்சி நகர் நிறுத்துகிறாங்க. கோயம்பேடில் அந்த எஸ்ஆர்எம் கிட்ட இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். அங்கே நிறுத்துகிறாங்களா இல்லையான்னு தெரில. ரெகுலராக அங்கே நிறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். பேருந்தில் பயணம் செய்யும் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தினாலும் பேருந்தை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும், மாசு கட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும், கடுமையாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றால் தனிநபர் ஒவ்வொருவரும் தனிநபர் வாகனத்தை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அரசு பேருந்துகளை நாடினால் மட்டுமே இது போன்ற நன்மைகள் மக்களுக்கு சேரும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷெரீஃபுடன் கோபாலகிருஷ்ணன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.